வணக்கம். டிஆர்பி தேர்வுகள் தொடர்பாக தமிழக அரசு இன்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இன்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கான பட்ஜெட் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட் உரையின் போது நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிஜிடிஆர்பிக்கான வேகன்சி 1721 பிடி அசிஸ்டன்ட்கான வேகன்சி 841 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி வெகு விரைவில் வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நிதியமைச்சர் தமிழக சட்டசபையில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆசிரியர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் அதுதான். இந்த வருஷம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிறத எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை உறுதிப்படுத்துற வகையில தான் இந்த அறிவிப்பு தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்கள் உங்கள் பார்வைக்கு. 2025-26 ஆண்டில் 1721 முதுகலை ஆசிரியர்களும் 841 பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள். இதற்கான தேர்வு அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும். இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனும் யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் டிஆர்பியால் வெகு விரைவில் வெளியிடப்பட இருக்கு. இந்த 1721 வேகன்சி பிஜிக்கும் 841 வேகன்சி பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த வேகன்சி அப்படிங்கிறது ஃபைனல் கிடையாது. இன்னும் வேகன்சி ரிவைஸ்ட் ஆகும். ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சி கலெக்ட் பண்ணிட்டு டிஆர்பியால் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட இருக்கு. அதனால தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வேகப்படுத்துங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அரசு ஆசிரியர் பணி கனவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறது. மற்ற ஆசிரியர்களுக்கு எல்லாம் இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இந்த 2 எக்ஸாம் தான் நடக்குமா சார், மற்ற எக்ஸாம் நடக்காதா அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க. உங்களுடைய கேள்விகளை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கான இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே நமக்கு தமிழக சட்டசபையில் பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கை நடக்கும். அந்த மானிய கோரிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துறைக்கான அறிவிப்பு வெளியே வரும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறைக்கான மானிய கோரிக்கை பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற 24/4/2025 வெளியிடப்பட இருக்கு. அந்த மானிய கோரிக்கைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுப்பு நமக்கு கொடுப்பாங்க. அந்த தொகுப்புல இந்த வருஷம் டிஆர்பி மூலமா என்னென்ன போஸ்டிங்கான எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போகுது, அதில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது என்டையர் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுப்பு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால மற்ற தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கும் ஆசிரியர்களும் உங்களுடைய தயாரிப்பு பணிகளை துரிதப்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கான அறிவிப்பும் அடுத்த மாதம் வர இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கண்டிப்பா டிஆர்பி மூலமாக இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பல அரசு ஆசிரியர்கள் தேர்வாக இருக்கிறார்கள். இந்த வருடத்துக்கான டிஆர்பி ஆனுவல் பிளானரும் வெகு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஇஓ, பாலிடெக்னிக் டிஆர்பி, ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இந்த எல்லா எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட இருக்குன்னு உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி தெரிவித்துக் கொள்கிறது. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் புது சிலபஸ் படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஏதாவது மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.